walking for the first time into this little space. I'm Darshini. நம்ம லாஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்த்தோம்னா ப்ரீ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ஹவ் யூ ஹேவ் டு கீப் யுவர் டாக்குமெண்ட்ஸ், ஹவ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், ஹவ் டு கெட் ட்ரெஸ்ட், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் தட் வீடியோ எட் நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டாங்க, டெக்னிக்கல், ஹெச்ஆர், தட் ஆல் ஐ கவர் இன் திஸ் வீடியோ. So you can watch it till the very end so that I give you some bonus tips and that will be definitely useful for you guys. So always எப்பவுமே இன்டர்வியூல ரெண்டு பார்ட் இருக்கும். One is technical round, one is HR round. சில டைம் இன்டர்வியூஸ் வந்துட்டு two sections டிவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எடுத்துருவாங்க, அப்புறமா HR எடுப்பாங்க. சில டைம் ரெண்டுமே கம்பைண்டா இருக்கும் where you have like both technical and HR together. So நம்ம first technical questions க்கு போயிடலாம். Technical questions நம்ம மறுபடியும் it depends on your department, whichever course you have taken. நீங்க ஒரு IT background இல்ல engineering backgroundல இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க questions உங்க course related-ஆ தான் கேட்பாங்க. For example நீங்க ஒரு computer science student-ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு IT பத்தி, that is coding, அப்புறமா எதனா programming பத்தி கேட்பாங்க, இல்ல எதனா language பத்தி கேட்பாங்க. Language is C++, Java, அதுக்கப்புறமா recent-ஆ you have blockchain technology, etc. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஒன் மோர் திங், நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இல்லைனா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பக்கம் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி தேல் ஆஸ்க் யூ கொஷின்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ப்ராஜெக்ட்ஸ் தட் யூ ஹவ் ஒர்க்ட் இன் யுவர் ஃபைனல் இயர். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மேலே உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலி வாட் எவர் யூ மென்ஷன் ஆன் யுவர் ரெஸ்யூமே, ஸோ த கொஷின்ஸ் வில் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் தட். Next comes the commerce background students. உங்களுக்கு finance related, audit related, basic accounting, taxations, அத பத்தி தான் உங்களுடைய technical round இருக்க போகுது. So technical roundல உங்களுக்கு எந்த மாதிரி questions எல்லாம் கேட்கலாம்னா basic journal entries whichever you studied in your 11th and 12th. அதுக்கப்புறமா உங்களுக்கு basics of accounting basics என்ன நம்மளுக்கு பேங்க் reconciliation statement, அப்புறமா debentures, shares, ஸ்டாக்ஸ் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஃபார் தட் யூ ஷுட் டெஃபினெட்லி பி அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் காமர்ஸ் பீப்புள் பட் ஆல்சோ ஐடியில் இருந்தாலும் யூ ஷுட் பி நோயிங் வாட் ஆர் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பிகாஸ் த வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் கொஷின்ஸ். நான் அக்கௌண்டிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால ஐ நோ லைக் ப்ரீஃபாக எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆனேன்னா வவுச்சர்ஸ் பற்றி கற்றுக்கினேன், என்டோர்ஸ்மெண்ட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அப்புறமா ஷேர்ஸ் பற்றி தெரியணும். ஐ லேர்ன் மோர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிகாஸ் அகெயின் யூ ஷுட் பி நோயிங் த ரேஷியோஸ். அக்கௌண்ட்ஸில் ஆல்சோ யூ ஹேவ் மெனி ரேஷியோஸ், அதுவும் உங்களுக்கு அக்கௌண்டிங் ரேஷியோஸ்ன்ட்டு இருக்குது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ்ல யூ ஹேவ் திஸ் திங் கால்ட் ரேஷியோஸ், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான், ஏன்னா சடன்லி தேல் ஆஸ்க் யூ ஃபார் த அப்ரிவேஷன் வாட் இஸ் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்னா நீங்கள் சொல்றதுக்கு ரெடியாக இருக்குன்னா ஹவ் ரிசர்வ் பேங்க்ல இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால இது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, how this entire process works. அதுக்கெல்லாம் நீங்க ப்ராப்பரா உங்களுடைய பீட் ஐடி பீட் அக்கவுண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் you should be knowing what are your technical questions that will be asked. நீங்க 11th and 12th books நீங்க ரிவைஸ் பண்ணணும். அக்கவுண்டிங் பேக்ரவுண்ட்ல இருந்தா இதுதான். and I'll give you some accounting questions displaying on the screen so that you can take a screenshot out of it and you can prepare later on. So next comes the tricky part of the interview, that is ரொம்ப கஷ்டமான பார்ட்னு சொல்லலாமா, HR round. HR roundல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, எப்படி நீங்க பேச போறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெக்னிக்கல் ரவுண்ட்ல யாரை கேட்டாலும் சொல்ல போறது 1+1 is equal to 2, 2+2 is equal to 4. நீங்க எங்கவே போனாலும் இதுதான், நான் சொன்னாலும் அதுதான். லைக் த பர்சன் ஹூ நெவர் பெர்ஃபார்ம்ட் வெல் அவங்க சொன்னாலும் டெக்னிக்கல் ரவுண்ட்ல இதுதான். உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஆகட்டும் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகட்டும் யார் கேட்டாலும் சேம். பட் HR questions totally depends. என்னோட வே ஆஃப் communication, the way I present my answers, the analyzation skills, the communication skills எல்லாமே put together the HR round. ஸோ ஹெச்ஆர் ரவுண்டில் உங்களுக்கு யூஸ்வலாக எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எனக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க, ஹவ் ஐ டேக்கிள் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ், இதுக்கெல்லாமே நீங்கள் பிஃபோர் இன் ஹேண்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். யூ கேன் ஆல்சோ மேக் பாயிண்ட்ஸ் ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு அசோசியேட் ஆகுற மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் குவாலிட்டிஸை வச்சு நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரிப்பேர் பிஃபோர் இன் ஹேண்ட் ஸோ தட் whenever the question is being shot to you நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
கொஸ்டின் கேட்கறது இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் ஆர் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். பி டெக்னிக்கல் பி ஹெச்ஆர் இந்த ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டவொடனே டெக்னிக்கல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை இந்த கொஸ்டின்ஸ் கேட்டவொடனே ஹெச்ஆர் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். நீங்கள் உள்ள போனோன்னே டெக்னிக்கல் ரவுண்ட்ல they'll not ask you what is C++, ஜாவானா என்ன, இந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவங்க டைரக்டா எடுத்தோன்னு கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்குமே யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர். நீங்கள் அந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ல எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அன்றது அவங்களுக்கு தோணும். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ல அவங்க கேட்கும் போது தட் இஸ் நாட் அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாதுன்ற ஆல்ரெடி தேல் பி ஹேவிங் ரெஸ்யூமே இன் தேர் ஹேண்ட் வாட் எவர் யூ நோ அன்ட்டு. ஆனாலும் அந்த ஒரு செகண்ட், அந்த 30 to 40 seconds இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ல நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க ரெஸ்யூமே இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் எனக்கு அந்த இன்டர்வியூவில் கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்கவே இல்லை. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ன்ற கொஷின் எனக்கு கேட்கவே இல்லை. ஐ ப்ரிப்பேர்ட் வெல் தோ. ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னா நீங்கள் உங்களுடைய பேரை அவங்க மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அந்த இன்டர்வியூ ரூம்குள்ளேயோ இல்லை அந்த வெப்சைட் ஐ மீன் வாட்ஸ்அப் போர்ட்டல் இப்போ ஆன்லைனில் நடந்துட்டு இருக்கிறதுனால இட்ஸ் ஆன் வெப்எக்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. அந்த ரூம்குள்ளே நீங்கள் என்டர் ஆனோன்னு இஃப் தேவ் மென்ஷன் யுவர் நேம், இன்டர்வியூர் உங்கள் பேர் தர்ஷினி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொன்ன மாதிரி மறுபடியும் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இஃப் ஐம் டெலிங் ஹாய் ஐ எம் தர்ஷினி டூயிங் மை ஃபைனல் இயர் பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்னு சொன்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஸோ பெட்டர் அவங்க உங்கள் பேரை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஹே எவ்ரிவன் நான் ஐம் லைக் பேனலிஸ்ட், உங்களுக்கு 2 to 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா ஒருத்தரனா இருப்பாங்க, ஹலோன்ட்டு நீங்கள் சொல்லி உங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐம் டூயிங் மை ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணோன்னா லைக் ஐ மீன் லைக் அதில் ஃபில் பண்ணோன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கில் செட்ஸ் அதெல்லாம் நீங்கள் புட் டுகெதராக போடணும். And one more important point to be noted is that resume mention பண்ணது எல்லாமே மறுபடியும் நீங்கள் introduce yourself சொல்லக்கூடாது. For that only before going to the interview you should write the points and you should be like அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி படிச்சு வச்சுட்டீங்கன்னாவே you can like go and answer well. And it should not be like you're mugging up and telling the answers also. அவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த பொண்ணு ஆல்ரெடி லைக் பேஜ் டு பேஜ் மகப் பண்ணி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு தோணக்கூடாது. It should not be mugged up. அதுக்கு நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வித் த ஃப்ளோ, நீங்கள் அப்படியே சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆன்சர் பண்ணும்போது 100% யூ ஷுட் பி ஹானஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சது மாத்திரம் சொல்லணும். ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் கேட்கும் போது யுவர் ஸ்ட்ரென்த் ஷுட் நாட் பி மோர் தென் லைக் 3 to 4 points. அதுக்கப்புறம் ஜாஸ்தி சொல்லக்கூடாது. டோன்ட் பிராக் அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். உங்களுடைய நான் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நான் இந்த கொஸ்டின் என்னோட இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க. நான் எப்படி சொன்னேன்னா ஐ எம் ஆப்டிமிஸ்டிக், அடாப்டிவாக இருப்பேன். நான் லைக் ஒரு புது ஜாகத்துக்கு போனோன்னா ஐ நாட் டேக் ஸோ லாங் டு அட்ஜஸ்ட். ஸோ அதனால் நான் அடாப்டிவ் இன் நேச்சர், யூஸ்வலாகவே ஐம் லைக் தட். அதுக்கப்புறமா ஆப்டிமிஸ்டிக் இன் நேச்சர், நிறைய ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவேன். எது லைக் இஃப் சம்திங் இஸ் கிவன் டு மீ ஐ லேர்ன் இட் ஃபாஸ்ட். ஸோ இதெல்லாமே உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸில் போடலாம். என்னோட வீக்னஸஸ் அண்ட் எவ்ரி டைம் வீக்னஸஸ் நீங்கள் அப்படியே எனக்கு வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங்னா எனக்கு பயம்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு சிட் பேக் பண்ணக்கூடாது. ஃபார் தட் யூ ஷுட் ஆல்வேஸ் அக்கம்ப்ளிஷ் வித் சம்திங் தட் யூ ஆர் ட்ரைங் டு மேக் அண்ட் சேஞ்ச். உங்களுக்கு இது வீக்னஸாக இருக்குன்ட்டு தெரியும், பட் யூ ஆர் ட்ரைங் டு மேக் அன் எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கே வராது. ஸோ இந்த பப்ளிக் ஸோ உங்களுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கே வராதுன்ற காரணத்தினா நான் ஐ வாலண்டியர்ட் இன் ஸோ காலேஜோட கிளப்ல ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பேர்கிட்ட லைக் ஐ ஸ்போக் ஆன்லைன், ஐ டூ கிளாஸஸ், கோர்ஸரால் எடுத்துக்கினேன், யூடிமில எடுத்துக்கினேன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எப்பவுமே கேட்கறது வந்துட்டு வை வி ஹேவ் டு ஹையர் யூன்ட்டு கேட்பாங்க. ஏன்னா உனக்கு ஒரு எம்ப்ளாயி தேவை, எனக்கு வேலை தேவை, சம்பளம் தேவை, அதனால தான் நான் வேலைக்கு வரேன். தட்ஸ் த ரீசன் யூ ஹேவ் டு ஹையர் மீ. எது வேலை கொடுத்தாலும் I'll do அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக வேலை கொடுக்க மாட்டாங்க. For that you should always put the company on top. நீங்கள் கம்பெனி க்ரோத்துக்கு நீங்கள் எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுவீங்க, ஏன் உங்களை ஹையர் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், நீங்கள் உங்களுடைய இருக்கிற ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அதை விட 10 to 20% இல்லை 100% கூட இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிற கம்பெனிக்கு யூ வில் டெஃபினெட்லி டூன்ற மாதிரி கம்பெனியை யூ ஷுட் ஆல்வேஸ் speak in the motive of company's growth. கம்பெனியோட growthக்கு நீங்க பேசுனீங்கன்னா they'll definitely be like okay இந்த person வந்துட்டு is not selfish, is selfless that he want his company to grow ன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும்.
So you should always put the company on top, and that's it. So the next question usually asked is like, how will you manage your work pressure? இதுக்கு நீங்க உங்களுடைய own examples கொடுக்கலாம். If you're previously working, work experience ஓட நீங்க போறீங்கன்னா நீங்க previous companyல எப்படி உங்களுடைய work pressure அப்புறமா like professional life-யும் private life-யும் நீங்க like personal life-யும் எப்படி manage பண்ணீங்கன்ற மாதிரி உங்களுடைய examples கொடுக்கலாம். டெட்லைனுக்கு முன்னாடி நீங்க எப்படி எல்லாம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், 3 months கொடுத்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட். ஆனா சம்டைம்ஸ் நம்மளுக்கு 9 to 7 ஒர்க் இருக்கும், பட் யூ ஹேவ் டு ஒர்க் பியாண்ட் த டைம் லிமிட். ஓவர் டைம் நம்ம ஒர்க் பண்ணாதான் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி we can submit. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுடைய பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, டெட்லைனுக்கு முன்னாடி உங்களுடைய டாஸ்க் எல்லாம் எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுவீங்கன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் காலேஜ் டைமில் யூ வில் டெஃபினெட்லி பி ஒர்க்கிங் ஃபார் சம் ஆஃப் த அதர் என்ஜிஓஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை காலேஜ்லேயே யூ வுட் ஹேவ் பீன் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க இல்லைன்னா எதனா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் மேனேஜ் பண்ணி, அண்ட் ஹவு டிட் யூ ஈவன் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹவு டிட் யூ மேனேஜ் டு கீப் அப் த குட் ஸ்கோர்ஸ். நீங்கள் உங்களுடைய சிஜிபிஏவும் விட்டு கொடுக்கல, உங்களை பர்சன்டேஜும் ட்ராப் ஆகல, அட் த சேம் டைம் யூ டிட் யுவர் ஒர்க். ஏன்னா நான் வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அன் இன்டர்ன்ஷிப். நான் பண்ணிட்டு இருக்கும்போது 6 o'clock இருந்து 12 o'clock என்னோட காலேஜ் டைமிங்ஸ் இருக்கும். மார்னிங் 6 to 12 என்னோட காலேஜ் டைமிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல லைக் ஐ யூஸ் டு ரஷ். 1 o'clock நான் போனேன்னா ஸோ ஃப்ரம் 1 o'clock இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் ஐ யூஸ் டு ஒர்க். ஸோ 6:30 வந்து ஐ ஹேவ் டு டூ அகைன் காலேஜ் அசைன்மெண்ட்ஸ்னோ. இதெல்லாம் நான் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இதை கேட்டும் போது ஐ டோல்ட் தட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அன் இன்டர்ன்ஷிப். நான் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஐ ஹேட் திஸ் காலேஜ் இந்த மாதிரி டைமிங்ஸ் இருந்துச்சு, ஐ டிட் ஆல் திஸ் திங்ஸ்ன்ற மாதிரி நான் சொல்லி டெட்லைனுக்கு முன்னாடி என்னோட அசைன்மெண்ட்ஸும் சப்மிட் பண்ணேன். அண்ட் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் இன்டர்ன்ஷிப் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா இட் வாஸ் டாக்ஸிங் மந்த். ஸோ நான் அந்த டைம்ல டாக்ஸேஷன் மந்த்ல இருக்கும் போது ஐ ஷுட் டெஃபினெட்லி பி லைக் அங்கே நான் 100% கொடுக்கணும். ஐ டிட் தட் ஆல்சோ, அண்ட் அசைன்மெண்ட்ஸும் குட், ஐ கேவ் குட், அண்ட் மை பர்சன்டேஜ் வாஸ் ஆல்சோ லைக் somewhere 3 and above CGPA இருந்துச்சு. My CGPA is 4, so 4க்கு 3 it is like above 60 இருக்கு என்னோட the percentage, and it's more than enough. The next question they'll definitely ask is like, எங்க கம்பெனிக்கு ஜாயின் பண்றீங்க? You have like n number of companies out there, எங்க கம்பெனிக்கு ஜாயின் பண்றீங்கன்னு கேட்பாங்க. இந்த question எனக்கும் இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. So how you have to answer this question is like, definitely you have to put the company on top. This question directly reflects how much you have researched about the company. நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க ஒர்க்கிங் கல்ச்சர் எப்படி இருக்குன்ட்டு தெரியும், தேர் பிஹேவியர் வித் தேர் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் அசோசியேட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் சொல்லலாம். The way I answered my question, why Deloitte ன்னு அவங்க என்ன கேட்கும் போது I definitely said that என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு as a fresher in the company the best. It's not only because it's a big four, I mentioned this, அது ஒரு big four இருக்கிறதுனால மாத்திரம் நான் ஜாயின் பண்ணல, பட் நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். I've seen their website, how they treat people. So நம்ம அந்த working environment I definitely liked it, and it's a big four obviously, but you should not like நீங்க big four உங்களுக்கு brand name இருக்கு, உங்க கம்பெனி ஒரு பெஸ்ட் கம்பெனி, அதனால நான் அப்ளை பண்றேன்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. பட் யூ ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ், தேர் ப்ரோஸ். அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு எதெல்லாம் லைக் உங்களோட இண்டிவிஜுவல் பெனிஃபிட் ஆகிறதுக்கு நீங்க பேசணும். ஐ ஆல்சோ மென்ஷன் இன் மை இன்டர்வியூ டெல்லிங் தட் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் ஆகிறதுனால ஐ கெட் ஆல்சோ லைக் ஆஸ் அ ஃப்ரெஷர். நீங்கள் பிகாம் முடிச்சோன்னே யூ டெஃபினெட்லி பி டூயிங் மாஸ்டர்ஸ் ஆர் எனி திங், பட் த கம்பெனி இஸ் ஆஃபரிங் மீ வித் CPA so that I don't get back to like நான் கம்பெனி ஜாயின் பண்ணோன்னா I am not dropping my education, I am doing my higher studies as well as working, so it is like double the mark அந்த மாதிரி நான் சொல்லி I completed my statement also that way. ஸோ நீங்கள் எப்பவுமே கம்பெனியை பற்றி ஜாஸ்தி ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர், அவங்களுடைய பிஹேவியர் வித் எம்ப்ளாயிஸ் அதெல்லாம் நீங்கள் அசோசியேட் பண்ணி why this company ட்டு கேட்டாங்கன்னா you can tell like this. If you're still watching this video, please do hit that fat like button so that it keeps me motivated to make more videos. So let's continue. The next question usually asked is like நீங்க ஒரு IT கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, for example Cognizant, Wipro, Infosys, அப்புறமா TCSக்கெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா they'll definitely ask this question. Rotational shiftக்கு உங்களால ஒர்க் பண்ண முடியுமா அன்ற மாதிரி கேட்பாங்க. தட் இஸ் லைக் போத் நைட் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட் உங்களால ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எஸ் சொல்றதுனால தட் இஸ் டெஃபினெட்லி ஆட் ஆன் டு யுவர் இன்டர்வியூ. பட் உங்களால முடியல, உங்களுடைய ஹெல்த், இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் மைக்ரைன் ப்ராப்ளம்ஸ், நர்வ் இஷ்யூஸ், சும்மாவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் தோணுச்சுன்னா டெஃபினெட்லி டெல் நோ. Because health is more important. Until and unless you are 100% sure that you will work at whatever time, salary கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்கோஸ்கரம் don't take night shifts, because நம்மளுடைய body 21 to 22 years like பிறந்ததுலேருந்து will be like
காத்தால நம்ம முழிச்சிருப்போம், நைட்டெல்லாம் எழுந்திருப்போம். ஸோ நீங்கள் இஃப் யூ திங்க் தட் யூ கேன் லைக் ஒர்க் டில் டியூரிங் த நைட்ஸ் அண்ட் ஸ்லீப் இன் த மார்னிங், அவ்வளோதானே டிஃப்ரென்ஸ், வேறு என்ன இருக்க போகுதுன்னு இஃப் யூ திங்க் தட் வே, that will definitely affect on your resume. What is that resume, Andra? That will definitely affect on your health. So definitely you should think twice before answering this yes or no ante neenga கேக்குறதுக்கு முன்னாடி definitely you should think wisely. So இந்த question யாரு கேட்பாங்க, நீங்க job switch பண்ணிட்டு இருக்கீங்க, already ஒரு experienced person, so நீங்க இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போறீங்கன்னா உங்களுக்கு இந்த question டெஃபினட்டா கேட்பாங்க. That is why you're like நீங்க இந்த ஜாப்ல இருந்து ஏன் அந்த ஜாபுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க, why you need a job switch அந்த மாதிரி கேட்பாங்க. At that time you should not tell like ரொம்ப ஹானஸ்டா இருக்க போவாதீங்க, telling that என்னோட previous boss எனக்கு பிடிக்கல, they didn't give me proper salary. Don't bitch about your previous, okay, don't complain about your previous company. Instead tell that it was not my kind of a place. நான் என்னோட self development, என்னோட self improvement கோஸ்க்கு I'm searching for a good environment where I can like improve myself. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்க, அந்த மாதிரி you should associate an answer and tell, instead not complaining about your previous company. ஏன்னா இந்த ஜாப் விட்டு போகும்போது you will definitely tell like அந்த கம்பெனில எனக்கு நல்லா இருந்தில்லன்ட்டு அவங்களுக்கு definitely அது தெரியும். So better not to tell that previous company எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் பாஸ் பிடிக்கல, என் salary பிடிக்கல, அதனால நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு. Don't be so honest also. Tell that you want your betterment, உங்களுடைய லைஃப் கரியர் பாத் betterment கோஸ்க்கு I'm shifting a job. So last but not least, எந்த இன்டர்வியூ இருந்தாலும் லாஸ்ட் கொஸ்டின் இதுதான் இருக்கும் ஹெச்ஆர் ரவுண்ட்ல. தட் இஸ் வாட் இஸ் யுவர் salary expectation. Until and unless you are an experienced person, நீங்க உங்களுடைய previous company விட you will definitely be needing a better salary so that you can quote your salary. எங்களுக்கு இவ்வளவுதான் வேணும். So for example, நான் previous companyல if I am working for 8 lakhs per annum உங்களுடைய சிட்டிஸ் இருந்தா இந்த வாட்டி you can definitely ask 10% உங்களுக்கு தேவை, 20% தேவை, you can even ask for 100% increment. So அந்த ஹைக்க பொறுத்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா you can ask like that. But if you are a fresher, never ever open your mouth for quoting a amount. எனக்கு இப்போ நம்ம டெஃபினட்டா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் salary ஃபார் ஃப்ரெஷர் salary ஃபார் TCS டைப் பண்ணோன்னா அங்க ஒரு 3 to 4 lakhs வந்திருக்குமா, நம்ம போய் டைரக்டா I want 3 lakh per annum, 4 lakh per annum நம்ம கேட்கவே கூடாது. Instead you can ask how the hike process works, like எத்தனை hike rotation எப்படி இருக்கு, உங்களுக்கு இயர்லி மாதிரி கொடுக்குறீங்களா, 6 months once கொடுக்குறீங்களா, இல்ல போனஸ் எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி கேட்கலாம். So that you don't go and push yourself into trouble. So உங்களுக்கு என்னோட இன்டர்வியூ ப்ராசஸ் டெலாய்ட்டுக்கு ஃப்ரம் த ஆப்டிடியூட் டில் மை ஆஃபர் லெட்டர் எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா please do drop in the comment box below so that I'll try to make a special, it will be a huge video, like not just a 10 to 15 minutes video, like kandipa mudiyadhu. So if you willing to watch that video, so please do let me know in the comments below so that I'll try making a video on it. And thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தெரியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்கன்னா this are the basic questions that any HR நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் HR questions கேக்குறது. I'll also drop in the description below what are the questions that will be usually asked. I'll mention all those things in the description so that you can check it out. Previous video பார்க்கலனா நான் previous video descriptionல கொடுத்திருக்கேன், so please do go check it. Thank you for watching. Please do like,